சென்னை மெரினா கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறும் திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சி சார்பில் பணிகள் நடந்து வருகிறது. கடற்கரை 50 ஏக்கர் பரப்பளவில் புது பொலிவுடன் தயாராகி வருகிறது. குறிப்பாக கடற்கரையையொட்டிய சாய்வு நாற்காலிகள், மூங்கில் குடில்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு சாதனங்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் அனைத்தும் தயாராகிவிட்டது. மேலும் கழிவறைகள், சுற்றுலா பயணிகள் தங்கும் இடங்கள், குளியல் அறைகள் கட்டும் பணிகள் அனைத்தும் இறுதிக்கட்டத்தை நெருங்கி உள்ளன. கூடிய விரைவில் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என அதிகாரிகள் கூறுகிறார்கள். இத்தனை வசதிகளும் எதற்காக தெரியுமா? ப்ளூ பிளாக் கடற்கரை குறியீடு பெறுவதற்காகத்தான். குறிப்பாக தண்ணீர் மாதிரிகள் பரிசோதனை நிறைவடைந்துள்ளது. கடற்கரை வரலாறு, இதர விவரங்கள் அடங்கிய தகவல் பலகைகளை சென்னை பெருநகர மாநகராட்சி அமைக்க உள்ளது. உலகின் பல்வேறு கடற்கரைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திடக்கழிவு மேலாண்மை, கடற்கரை தூய்மை, அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மதிப்பீடு செய்து டென்மார்க்கை சேர்ந்த சுற்றுச்சூழல், கல்விக்கான அறக்கட்டளை சிறந்த கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கி வருகிறது. தமிழகத்தில் ஏற்கனவே கோவளம் கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் கிடைத்துள்ளது. இந்நிலையில்தான் சென்னை மெரினா, திருவான்மியூர் உள்ளிட்ட 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது.